அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் Airdopes 281 Pro தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், போட் Airdopes வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது, அப்போ எதுக்கு ப்ரோ இவ்வளோ பெருசாக ஒரு பாக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 ப்ராடக்ட் வந்து அட் அ டைமில் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தனியாக நான் வெளியே எடுக்கிறேன். பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பரான பேக்கிங் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் பே ஆன் டெலிவரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து சேஃபாக எனக்கு வந்து டெலிவர் பண்ணாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் 281 Pro மட்டும் இப்போதைக்கு நான் வெளியே எடுக்கிறேன். போட் 281, வேர் இஸ் போட் 281? ஹியர் இஸ் த ப்ராடக்ட். ஓகேங்களா, ஒரே நிமிஷம் இருங்க. ஏன் ப்ரோ எந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் வெளியே காட்டல அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஒரு சஸ்பென்ஸாக, ஏன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ வந்து நான் ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போட் 281 Pro. சரிங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு Airdopes. ப்ரோ என்ன ப்ரோ 281 என்ன, அதோட ப்ரோ வெர்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 281ல இருக்கக்கூடிய அந்த பக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கால் கனெக்டிவிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பக்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அமைய போகுது. சரிங்களா கைஸ், இதோட அவுட்டர் லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு லுக்காக இருக்குது. உண்மையிலுமே சூப்பராக இருக்குது கைஸ். இந்த ஒரு ப்ராடக்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போட் பிராண்ட் எடுத்துட்டிங்கனாவே அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டியான சவுண்ட் இருக்குது. ஸோ வந்து இதுல அந்த சவுண்ட் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ गाइस, இதோட manufacturing cost எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் போட்டுருக்காங்க. பட் வந்து இது வந்து நான் Amazonல வந்து 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். சோ गाइस, இதோட ஃபீச்சர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா மத்த ஒரு Airdopesக்கும் இந்த ஒரு Airdopesக்கும் பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஃபீச்சர் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு Airdopோட கீ பாயிண்ட்ஸ். சரிங்களா, முக்கியமான விஷயங்கள்லாம் இதுதான். சரிங்களா, சோ गाइस என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா up to 25 hours playback சொல்லிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா வித் கேஸோட பாத்தீங்கன்னா சேர்த்து 25 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ், நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சார்ஜ் நிக்கும் சொல்லிருக்காங்க. இன்டெலிஜென்ட் டீநாய்சிங் மைக் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டீநாய்சிங் மைக்னா உங்களோட வாய்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணும். சரிங்களா, நீங்கள் வந்து வேற ஒரு நாய்ஸ் எங்கேயோ பாட்டு கேட்டுட்டு இருக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் வாய்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்கும். IWP டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பேர் பண்ணும். சரிங்களா, இப்போ வந்து ஒரு ப்ளூடூத் நம்மளுக்கு ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் நமக்கு சர்ச் பண்ணி அதை லொக்கேட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல டைம் எடுக்கும். பட் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேர் ஆகும். நீங்கள் ப்ளூடூத்தில் ஏற்கனவே கனெக்டில் வச்சிருந்தீங்கன்னா வித்தின் 2 or 3 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ்க்கு வந்து இந்த ஒரு Airdopes வந்து பேர் ஆகிடும். ASAP ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜினா இப்போ ரீசெண்டாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. போட் ராக்கர்ஸில் 330, 335 எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிடும். அதாவது 10 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணாது. எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 1 மணி நேரம். சரிங்களா, இப்போ 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா 10 மணி நேரத்துக்கு சார்ஜ் நிற்கும். சரிங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ASAP டெக்னாலஜி. ஸோ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இதில் கான்செப்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் லைட் வந்து ப்ளூவாக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா, நீங்கள் நினச்சிக்கலாம் ஓ ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது கிடையாதுங்க. ஃபுல் சார்ஜுக்கு டைம் எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் டைம் எடுக்குது. சரிங்களா, இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 40 நிமிஷம் டைம் எடுக்கும். இதுக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுக்குற வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் 1A, மேக்ஸிமம் வந்து 1.5A கொடுங்க. அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஸ்பீட் சார்ஜ் பண்ணும் பார்த்தீங்கன்னா பேட்டரி சீக்கிரமாக சங்குதறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி இன்ஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்ப நீங்கள் டைப் சி யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ண முடியும். இன்ஸ்டன்ட் ரீசெட் பட்டன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்ளம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய டிவைஸில் பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு டிவைஸில் பேர் பண்ணுறப்ப ரொம்பவே டிலே பண்ணும். ஸோ வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கனெக்ட் ஆன எல்லா டேட்டாபேஸுமே அழிஞ்சிரும். சரிங்களா, IPX5 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ஷீல்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா IPX5னா வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேபி ஏதாவது மலையில் நுழைறீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்காது, எந்த ஒரு ப்ராடக்ட்லையும் டிஃபெக்ட் வராது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.1, இப்போ 5.0 வரைக்கும் தான் மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா 5.1 கொடுக்குறாங்க. இதில் என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி, கேம் விளையாடுறப்போ வந்து இதில் லேட்டன்சி கிடைக்கும்.
கிடைக்காது. ஸோ வந்து நீங்கள் கேம் விளையாடுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் சரிங்களா. ஸ்மூத் டச் கண்ட்ரோல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோல் தான். இதில் எப்படின்னா போட் 281 இருந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாமே அதுதான். பட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. போட் ஏர்டோப்ஸ் 281ஓட வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஒரு டைமிங்கில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் சரிங்களா. அந்த லிங்கை நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாவே அந்த ஒரு யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா நான் படிப்பேன் சரிங்களா. நீங்கள் வந்து இந்த ஒரு ஏர்டோப் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த டச் கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சரிங்களா. ஸோ கைஸ் இதில் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டடான ஒரு பேக்கிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படியே நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் பார்த்தீங்கன்னா போட்லேருந்தே உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட வாரண்டி லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இந்த ப்ராடக்ட்டுக்கு டூப்ளிகேட் வரதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 1 month ஆச்சு ஆகும். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து மேபி ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கைஸ் என்றைக்குமே நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் இம்ப்ரெஷன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இருங்க நானும் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ கைஸ் உண்மையுமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேணாம். நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போட் 281 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சேம் as எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒன்று தான். பட் வந்து அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனே பண்ண முடியல. ஏன்னா வந்து ஒரு வெளியில் ஓகேங்க இப்போ தான் கைக்கு வந்திருக்குது. ஸோ வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போட் 281 ப்ரோ எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே அட்ராக்டிவாக இருக்குங்க. சூப்பர் வேறு லெவலு. ஸோ கைஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து கேஸை வெளியெடுக்கிறேன். ஸோ வந்து கேஸை ஃபஸ்ட்டு வெளியெடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஏர்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாவ் உண்மையிலுமே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டிசைனை இந்த வாட்டி வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அதே டிசைன் தான் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெளியே வரல. ஓகே இப்போ தான் வெளியே வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை அந்த PDF ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாவே இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் சரிங்களா. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. அதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது வாரண்டி கார்டு என்ன ரீட்மி பிஃபோர் யூஸ் ரெஃபர் அது பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குங்க எப்படி சிம்பிள் ட்ரிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த போட் 281 பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோலும். ஸோ வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ கைஸ் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச USB கேபிள் இது நல்லா வெயிட்டாக இருக்குது. என்னன்னு பார்த்துருவோம் இருங்க. ஸோ கைஸ் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே கீழே போட்டேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இயர் மஃப் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருந்தாங்க பேக்கிங்கில். பட் வந்து ஒன்றா கொடுத்துருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா மேபி இது வந்து USB கேபிள் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். ஸோ வந்து அது கீழே விழுந்துருச்சு. சரி நோ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இந்த ஒயர் எவ்வளோ மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு லென்த்தாக தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு 25 சென்டிமீட்டருக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து இயர் மஃப் பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் இயர் மஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக எண்டு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் உண்மையாலுமே ஏர்டோப்ஸ் வேறு லெவலில் இருக்குது சரிங்களா. அதை பார்க்கறதுக்கு டிசைனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையுமே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து கேஸையும் விசிட் பண்ணிடலாம். உண்மையிலே கேஸும் அதே குவாலிட்டி தாங்க. இங்கே பாருங்க நீங்கள் வந்து ஏற்கனவே 281 வச்சிருந்தீங்க அப்படின்னா அதே சேம் as அதுதான். ஜஸ்ட் மட்டும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ப்ரோ இனிமேல் தான் ப்ரோ நான் இதை வாங்க போகிறேன் 281 ப்ரோ வாங்கட்டுமா 81 வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரோக்கே போயிருங்க. ஒரு 200 300 தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் வந்து பெனிஃபிட் நல்லா இருக்கும் சரிங்களா. அதை ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே டாப் டக்கராக கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்களா ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இங்கே தான் அந்த ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது சரிங்களா. நீங்கள் வெளியிருந்தே பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து போன வாட்டி வந்து ரீசெட்லாம் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோல் தான். எந்த ஒரு பட்டன்ஸுமே கிடையாது. மேபி இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து டர்ன் ஆன் பண்ணலாம். எனக்கும் பார்த்தீங்கன்னா மறந்துருச்சு இது எப்படி டர்ன் ஆன் பண்ணுறதுன்னா 6 செகண்ட்ஸ்க்கு டச் பண்ணியே பிடிக்கணும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 எஸ் கரெக்டாக ஆன் ஆகிடுச்சிங்க. எப்படியோ ரெகுலராக அது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ வந்து இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து என்னோட லேப்டாப்பில் வந்து பேர் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ எனக்கு ஒன்று தான் நீங்கள் சப்போஸ் வாங்கினதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு ஒன்று தான் ஒர்க் ஆகுது இன்னொன்று ஒர்க் ஆகல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒன்றும் இல்லைங்க. மறுபடியும் கேஸ்குள்ளேயே போட்டு இந்த ஒரு ரீசெட் பட்டன் இருக்குல்ல அதாவது ஒரு 2 செகண்ட் நினைக்கிறேன் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ரீசெட் ஆயிரும் சரிங்க. சிம்பிள் திங் தான். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் ப்ளூடூத் ஆன் பண்ணி இதை வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ் ஏதாவது விசிபிள் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக வந்து
கரெக்டாக காமிக்குதுங்க, உடனே காமிக்குது. ஸோ வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது, கரெக்டாக காமிக்குது. என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் Airdopes 281 ப்ரோன்னு காமிக்குது. இப்போ வந்து கனெக்டிங் கொடுத்துட்டேன், உடனே கனெக்ட் ஆகுது. வேற லெவலுங்க, டக்குன்னு வேலை முடியுது. பேர்ட் அப்படின்னு வருது. ஸோ கைஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ கைஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் ஒரே சாங்கை போகிறீங்க, என்னங்க பண்ணுறது, கரெக்டாக எடிட்டிங்க்கும் டைம் கரெக்டாக இருக்குது. புதுசாக படமும் பார்க்கலான்னாலும் ப்ரைமில் பார்த்துக்குவேன். ஸோ வந்து டவுன்லோடுக்கு இங்கே வேலையே இல்லை. கண்டா வர சொல்லுங்கள், சாங்கை ப்ளே பண்ணுறேன். வேற லெவலுங்க, சவுண்ட் எல்லாமே. ஓ மை காட், இது பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் இப்படி டச் பண்ணிட்டேன்ல, அப்படியே வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து கரெக்டாக மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். ப்ளே ஆகுது சரிங்களா, ஒரு சைடில் ஒரு டேப் பண்ணால் ப்ளே ஆகுது. ஃபுல் சவுண்டு, பேஸ் வேற லெவலு. நீங்கள் வந்து இது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் காய்ஸ், வேற லெவல் ஹெட்ஃபோனு. போட்டில் இது ஒரு பெஸ்ட்டு என்ன கேட்டால் சரிங்களா. Airdopesல இது வேற லெவல் Airdopes. ரீமிக்ஸ் வேற லெவல். பேஸ் டாப் டக்கராக இருக்குது, வால்யூமும் மேக்ஸிமமாக இருக்குது, டியூட்டர் எல்லாமே பேலன்ஸாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபைடு ஒன் தான், எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, பெஸ்ட்டானது சரிங்களா. நீங்கள் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் காய்ஸ். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் செக் பண்ணி சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி ப்ரோ சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் திங் தான். நீங்கள் இதை வந்து பாட்டு கேட்டதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஜஸ்ட் அதில் அந்த கேஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். சார்ஜும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நோட்டிஃபிகேஷன் இருக்கும் சரிங்களா, இங்கே எல்லா பக்கமே நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். ரீசெட் பண்ணுறது அப்படின்னா பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து நான் இப்போ சார்ஜ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. இதை வந்து எப்படி என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கிறத பார்க்குறேன். ஸோ சார்ஜிங்க்கு என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எம்ஐ பவர் பேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரியும், அந்த பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பிளிங்க் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஒரு % கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மொத்தமாக 4 லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 கம்ப்ளீட் ஆகிடும். இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ரோ இதோட கண்ட்ரோல்ஸ் எங்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதோட கண்ட்ரோல்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கான் அழுத்திட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.